தைப்பூசம் 48 நாள் எப்படி ஆரம்பிக்கிறது, 21 நாள் இருக்கணுமா அப்படின்னு. தைப்பூசத்துக்கு ஒரு நாள் தான் விரதம். தைப்பூச தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது. இது 48 நாள்லாம் கிடையாது. ஆனா தைப்பூசத்துக்கு யார் தொடர் விரதம் இருப்பாங்க அப்படின்னா, மாலை போட்டு பாத யாத்திரையா நடந்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க 60 நாட்கள் இல்லைன்னா 48 நாட்கள் அப்படின்னு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. நீங்க இப்ப பாத யாத்திரை போறீங்களா, பழனிக்கு நடந்து போக போறீங்க அப்படின்னா, நீங்க எப்ப நடக்கிறீங்களோ, இப்ப தை மாசம் அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி கார்த்திகை மாதம் தான் மாலை போடுவாங்க. கார்த்திகையில மாலை போட்டு முருகனுக்கு விரதம் இருந்து சைவ உணவு உண்டு, காலையிலையும் சாயந்தரமும் குளிச்சு முருகனை வழிபாடு பண்ணிட்டு தை மாசத்துல நடக்க ஆரம்பிப்பாங்க. அது 60 நாள் இருக்கக்கூடிய விரதம். ஒரு சிலர் 60 நாள் முடியலைங்கிறவங்க ஒரு 48 நாள் அதை விரதமாக மாற்றிக்கொள்வார்கள். இவங்க தான் தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருக்கணுமே தவிர, சாதாரணமா வழிபாடு செய்யறவங்களுக்கு